மாலை பட்ச டிஃபன் அரிசி உப்புமாவும் சாம்பாரும். வாங்க என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் எண்ணெய் வச்சு கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் வெந்தயம் போட்டு காய் வந்து நான் வெந்தயத்துக்காக போட்டுருக்கேன். ஒரு தக்காளியும் போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு நான் காலையில் ரசம் வச்சுருந்தேன். அந்த ரசத்தை அப்படியே விட்டுட்டு அதிலே பருப்பு ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன். பைத்தம்பருப்பு போட்டுட்டு தேவையான உப்பு மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு ஒரு 2-4 விசில், ஏன்னா பருப்பு போட்டிருக்கோம், 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது அரிசி உப்புமா. அரிசி உப்புமாவுக்கு உங்களுக்கு எவ்வளோ அரிசி வேணும் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் துவரம் பருப்பு போட்டுட்டு மிளகு ஜீரகம் அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் திருப்பி அதே குக்கர் வச்சு அதில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக கடலப்பருப்பு துவரம் பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு தேவையான அளவு தண்ணி, பெருங்காயம், உப்பு எல்லாம் போட்டு நல்லா கொதி வந்தோடனே அந்த அரைச்சி வச்ச ரவை இருக்கு இல்லையா, அரிசி ரவை, அதையும் போட்டு கலரி ஒரு 2 விசில் வந்தோடனே இறக்க வேண்டியதுதான். அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாலைப்பட்ச டிஃபனில் 15 நாளைக்கு 15 டிஃபன் பண்ணுவோம். இன்றைக்கி அரிசி உப்புமாவும் சாம்பாரும். ஓகே, நாளைக்கு என்னென்னு பார்க்கலாம்.